என்னோட ஐடியாவில் ஆரம்பிச்ச கம்பெனி வந்து நீங்க க்ளோஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அது போதும். ஏன்னா நீங்க வச்சு குடுத்த கடைய வந்து அடிச்சுன்னு இருக்கு. உங்களுக்கு உரிமை இருக்கும்போது, என்னோட ஐடியாவுல இருக்கிற கம்பெனி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு முன்னாடி அன்பு வந்து, இனிமேல் வந்து அந்த கம்பெனிய வந்து நான் ரன் பண்ற மாரி இல்ல. நான் அத க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான ஆர்டர்கள வந்து அவர் போட ஆரம்பிச்சுறாரு. அதுக்கு முன்னாடி வந்து அன்போட அம்மா வந்து வீட்ல போய் கண்மணிட்ட பேசி பார்க்குறாங்க. அவங்க ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க, "நீங்க பேசுறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்ல" அப்படின்றாங்க. நான் ஒரு விஷயத்த சொல்லியும் புரிஞ்சுக்க கண்மணி. உனக்காச்சும் வந்து அதாவது வந்து பாட்டி ஒருத்தவங்க வந்து சரியில்ல. நீ உன்னால பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்ற. ஆனா என்னோட வாழ்க்கை அப்படி கிடையாது. எனக்கு ஹஸ்பண்டே சரியில்ல. நான் அங்க இருந்து வரலையா? எல்லாம் என்னுடைய மகன் அன்புக்காக தான் அப்படின்றாங்க. அது வந்து உங்க காலமா இருக்கலாம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. எப்பயுமே வந்து எல்லா விஷயத்துலயும் வந்து ஷேரிங் ரொம்ப முக்கியம் அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாங்க கண்மணி. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, அன்பு காலையில எந்திரிச்சு கண்மணிய தேடி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாமே அவருக்கு ஞாபகம் வருது. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, "இவ்வளோ பிரச்சனை ஆகி போச்சு. இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் அந்த கம்பெனிய வந்து ஷட் டவுன் பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமேட்டயும் கோடிக்கணக்குல காசு லாஸ் ஆகும்டா. எல்லாத்துக்குமே நம்ம அட்வான்ஸ் பண்ணி ரன்னிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. எனக்கு அத பத்தி எந்த கவலையும் கிடையாது. இவ்வளவு தூரம் அவ சீட்டிங்கா பேசிட்டு போனதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி நான் நடத்தினேன்னா, கண்டிப்பா எனக்கு அதுல கெட்ட பேர் ஆகி போயிரும். சோ இந்த விஷயத்துல நான் எடுக்கிற முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாப்புல. அப்ப வந்து பாட்டிமா வந்து எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி பாக்குறாங்க. அப்ப வந்து சிவகாமி ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க, நீங்க வந்து எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். ஆரம்பத்துல அன்பு ஒழுங்கா தான் இருந்தா, அவனை தேவையில்லாம தூண்டி விட்டு இவ்வளவு பிரச்சனை உண்டு பண்ணி விட்டீங்க. இப்ப என்னடான்னா வந்து கண்மணியோட கடையும் போய் அடிச்சு இருக்கனால அவ கோவத்துல வந்து இந்த விஷயத்த பேசிட்டா. இப்ப நடந்த விஷயத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அவள் பேர்ல எப்படி கம்பெனியை வந்து ரன் பண்ண முடியும்? அவன் சொல்றது நான் தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சிவகாமி. இவனால ஒண்ணுமே பேச முடியல. நீ எதுவும் தூண்டி விட்டுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அப்படின்னா நான் உண்மையை தான் சொல்றேன். நான் இவெல்லாம் பேசாம இருந்தேன். இப்ப நான் பேசாம இருந்தேன்னா இன்னும் என் மகனுக்கு வந்து பிரச்சனை அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லி வராங்க. தெருக்கோடியில இருக்க அவ கடை ஐயோ நம்ம கம்பெனி ஒண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி கிடையாது. நம்மளுக்கு இந்த பிசினஸ்ல லாஸ் ஆனாலே நம்மளால வந்து அடுத்து மீண்டு வர முடியாது. ஆனா அவளுக்கு வந்து வாழ்வாதாரமே அதான். அதவே நீங்க காலி பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் மனசாட்சியோட நம்ம நடந்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறாங்க சிவகாமி. அப்போ வந்து ஒரே இடத்துல வந்து வீடு வந்து சத்தம் போடுறாரு. நீ பேசாம வாங்கி எதுவும் திறக்காத. இது நாங்க பாத்துக்கிறோம் இந்த பிரச்சனை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெண்ணிலாவும் ஒரே சந்தோஷமா இருக்கு. நேரா வந்து வீட்டுக்கு வந்து சாக்லேட் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா அன்போட அண்ணி, நீ வேற இந்த சாக்லேட் எல்லாம் நம்மளுக்கு வேணவே வேணாம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றாங்க. அவ்வளவுதான் நம்ம வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டு அது மட்டும் இல்லாம அவ கடை எல்லாத்தையும் அடிச்சு ஒரு ஐடியா போட நான் பண்ணது அப்படின்றாங்க. அதான் அன்போட பர்மிஷனோட இந்த வேலை பண்ணியாச்சு அப்படின்றாங்க. பைத்தியம் எடுத்தாம வளராது. அவ வீட்டுல வந்து எல்லா பிரச்சனையும் ஏற்படுத்தணும் மட்டும் இல்லாம நம்ம கம்பெனி க்ளோஸ் பண்றதுக்கான ஐடியா பண்ணிட்டு அதாவது புதுசா நம்ம ரன் பண்ணோம்ல அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்றதுக்கு சவால் விடவும் அன்பு வேற வழி இல்லாம முட்டாள்தனமா முடிவு எடுத்துட்டான். எடுத்த மட்டும் இல்லாம கடையை வந்து அதாவது கம்பெனி க்ளோஸ் பண்றதுக்கு எல்லா இடமும் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெண்ணிலாவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. கிட்டத்தட்ட வந்து இதுல வந்து கோடிக்கணக்கான வருமானம் அவருடைய கம்பெனி க்ளோஸ் ஆனது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல வந்து எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் கொடுத்து ஏகப்பட்ட பணம் வந்து லாஸ் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன பண்ற அப்படிமா யோசிக்கிறாங்க. எல்லாமே வந்து கோபம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி வெளியில சொல்லாம சரி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்மளும் அதே வெயிட் பண்ணி பார்ப்போம்.